அப்போ ஒரு பாரதி ராஜா பற்றி பேசுகிறப்பே ஒரு மாதிரி கண்ணீர் மல்க பேசினார். இல்லை அவர் போனதுலேருந்து எனக்கு இன்னமும் தெரியல ரகு, ஒரு மாதிரியாக நான் இருக்கேன் ரகு அப்படின்னாரு. இல்லை நாங்கள் 16 வயதில் காலத்தில் வந்ததெல்லாம் உனக்கு தெரியாது, நீ அப்போ பிறந்தையா என்னன்னு கூட தெரியாது, அப்படி தான் பேசினார். என்னை ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர். அவர் இன்றைக்கி மண்ணோட மண்ணாக இருக்க சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். வர டைரக்டர் எல்லாமே என்ன செய்வானுங்க, சின்ன பசங்க சார் நான் ஸ்க்ரீன் பிளே பாக்கியராஜ் சார்மா பண்ணுவேன் சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். மீண்டும் தமிழக அரசு நன்றி சொல்கிறேன். விஜய் சார் வந்துட்டு இவருக்கு ஒரு அரசு மரியாதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பண்ண வேண்டிய ஆள் கரெக்டாக பண்ணுறாரு, பாரதி ராஜா பண்ணுறாரு, அவருக்கு நன்றி சொல்கிறேன். கவிதை அரங்கேறும் நேரம் எங்கள் டைரக்டர் வந்த புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய சிசியன் திரு கே பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவருடைய இழப்பு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஈடுகட்ட முடியாத இழப்பு. அவருடைய இழப்பை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவருடைய பணியாற்றிய திரு ஏவிஎம் ரகு இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். பிரபல இயக்குனர் கே பாக்கியராஜ், திரைக்கதை வித்தகர்னு சொல்லலாம். இன்னைக்கு அமிதாப் பச்சன் அவர்களே பாராட்டியிருக்காரு, நீயா ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. இப்பேற்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு இழந்திருக்கான், அதுவும் எதிர்பாராத சடனாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இன்னைக்கு அவர் இழந்திருக்கான். நீங்கள் எப்படி சார் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவருடைய பயணிச்சிருக்கீங்க, பல கம்போசிங் ஊடக கலந்துக்கிட்டாரு, நான் வீடியோ நிறையா பார்த்தேன். எப்படி சார் அவருடைய இழப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆனேன். காலையில் நான் பல ஃபோன் கால், பல டைரக்டர், இப்போ படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது விஷயமா பேசிகிட்டே இருக்க சொல்ல எனக்கு அதிர்ச்சி விஷயமாக ஒரு ஃபோன் வந்தது. இது மாதிரி இயக்குனர் பாக்கியராஜ் காலமாயிட்டாரு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் உடனே டிவி பார்த்தோன்னே இறந்துருக்காருன்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக். அதை அவரை பற்றி நான் என்ன சார் சொல்கிறது, நான் அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் அவருக்கு. எங்கள் குடும்பம் அனைத்து சுபகாரியங்களுக்கும் அவர் இல்லாமல் நடக்காது. அது இல்லாமல் எங்கள் தந்தை இருந்தப்போ வீட்டில் பண்ண மரியாதைலாம். சினிமா பயணம் பற்றி சொன்னால் நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதல் எனக்கு எஸ்பி முத்துராமன் சார் சொல்லி சரவணன் சார் ஆஃபீஸ் கொடுத்தாரு. அந்த அலுவலகம் ஓப்பன் பண்ணதே பாக்கியராஜ் சார் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் முதல் படம் டைரக்ட் பண்ண சொல்ல, அறியாத பசங்க டைரக்ட் பண்ண சொல்ல அவர்கிட்ட போய் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப, நான் உனக்கு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன்டா அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, கண் கலங்கிடுச்சு. என்ன டைரக்டர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு. நீ திறமைசான ஆள், நீ ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டான ஆள், உனக்கு பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேனா அவர் தாங்க. இப்போ சொன்னார், அமிதாப் பச்சன் சொன்னார், கைதியின் டைரி ஆக்கரி ராசான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஷூட் பண்ணாங்க. அப்போ அமிதாப் தான் கமல் ஹீரோ அந்த இதை பண்ணார். அமிதாப் த லெஜண்ட். இவருடைய ஸ்க்ரீன் பிளே, இவருடைய டைலாக்கை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். அது பாக்கியராஜ் சார் பற்றி அவர் காலமான தான் இன்னும் நான் வெளியில் வரல. அந்த ஸ்கூல்லேருந்து எத்தனையோ பேர் எனக்கு வி சேகர், லிவிங்ஸ்டன், பார்த்திபன் சார், பாண்டியராஜன் சார் எல்லாமே. நான் என்னோடய விஷயம் என்னென்னா, என்னோடய முதல் படத்தை டைரக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிரதி அவர்கிட்ட தான் நான் காமிப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் பார்க்குறேன்டா அப்படின்னாரு. ஸோ பெரிய லாஸ், அதுலேருந்து மீள முடியல. அவருடைய இழப்பு திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீ பேரிழப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட சமீபத்தில் அவர் குருநாதர் பாரதி ராஜா அவர் இறந்தார். இறப்புக்கு பிறகு அவர் இன்னும் அந்த மூட்லேயே இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. உண்மைங்க. என்ன சொன்னார் உங்களுக்கு? இயக்குனர் பாரதி ராஜா இருந்த பிறகு அன்னையிலேருந்து அவர் ஒரு மாதிரியாக இருந்தார். நான் இன்றைக்கி என்ன, ஐ திங்க் சனிக்கிழமை, நான் ஒரு திங்கக்கிழமை இதில் அவர்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கலை. சரி, இது ஒரு ½ அன் ஹவர் லைனில் வந்தார். லைனில் வந்தோடனே, என்ன ரகு எப்படி இருக்கீங்க, டைரக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அப்போ ஒரு பாரதி ராஜா பற்றி பேசுகிறப்பே ஒரு மாதிரி கண்ணீர் மல்க பேசினார். இல்லை அவர் போனதுலேருந்து எனக்கு இன்னமும் தெரியல ரகு, ஒரு மாதிரியாக நான் இருக்கேன் ரகு அப்படின்னாரு. நான் சொன்னேன், டைரக்டர் அவர் வாழ்ந்துட்டார், 84 ஆண்டு வாழ்ந்துட்டார், எல்லாத்தையும் சாதனை பண்ணிட்டார், நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை எனக்கு என்னமோ, எனக்கு இது நான் சொல்கிறது உண்மை சார், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு, அது என்னன்னு தெரியல, அதுலேருந்து நான் வெளியே வர முடியல. அப்புறம் அப்போ தான் சொன்னார், கோவா நான் கிளம்புறேன், குஷ்புவோட கல்யாணத்துக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். நான் மறுபடியும் சொன்னேன், டைரக்டர் அதெல்லாம் நினைக்காதீங்க, உங்களை நம்பி நாங்களாக இருக்கோம், சினி ஃபீல்டே இருக்குது, அதை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னா. ஸோ அதுலேருந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபெட்டப் ஆகிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. அந்த ஒரு பாதிப்பு தான், வேறு பண்ணி அவர் பொருளாதார ரீதியாக எல்லாமே வெல் செட்டில்டு, எந்த ஒரு புகழுக்கெல்லாம் எங்கேயோ போயிட்டார், அவர் உச்சம் தொட்டுட்டார்.
தன்னுடைய குருநாதர் இறந்துட்டார் சொன்னப்போ அந்த ஒரு இதுதான் ரொம்ப பாதிச்சிருக்கு சார். இதுதான் நான் சொல்லுவேன். இல்லை, அவருடைய இறப்பு தான் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க? 100%. ஏன்னா என்கிட்ட கடைசியாக ஃபோனில் பேசினார். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். நான் சில இது சொன்னேன், நான் அதை விட்டுருங்க அதெல்லாம் அப்படின்னு. இல்லை, நாங்கள் 16 வயதில் காலத்தில் வந்ததெல்லாம் உனக்கு தெரியாது, நீ அப்போ பிறந்தையா என்னன்னு கூட தெரியாது, அப்படி தான் பேசினார். தெரியாது, என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் அவர். இன்னைக்கு மண்ணோட மண்ணாக இருக்கு சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்கியராஜ் அவர்களுக்கும் உள்ள நட்பு எப்படி சார் இருந்துச்சு? ஏதாவது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு? நிறைய பகிர்ந்துருப்பா சார். நிறைய ஆக்சுவலி வந்து 16 வயதில் படத்தை பற்றி நான் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படம் வந்து மயிலின் பேரே மயிலின்னு வச்சுட்டாரு யார், பாரதி ராஜா சார். அப்போ என்கிட்ட இவர் நிறைய பகிர்ந்துப்பா. சொன்னப்போ இல்லை மயிலின் வைக்கக்கூடாது. இன்னொன்று கிளைமாக்ஸில் வந்துட்டு என்ன சொன்னார், ஆக்சுவலி வந்து ஸ்ரீதேவி வந்துட்டு இறக்குற மாதிரி பாரதி ராஜா இது பண்ணியிருந்தாராம். இவர் ஒத்துக்கவே இல்லையாம், பாக்யராஜ் சார் ஒத்துக்கவே இல்லை. இல்லைங்க அது இதாவது ஒன்று பாரதி ராஜா கடுமையாக திட்டாராம். அப்புறம் ப்ரொடியூசர் எஸ்.ஏ. ராஜ்கன் வந்துட்டு இல்லை அவன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னாராம். சொன்ன பிறகு ஆக்சுவலி வந்து ரஜினிகாந்த் இறந்துட்டு கமல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இவருடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், டைட்டிலில் மாற்றுங்க, என்னடா டைட்டில் வைக்கணும்னு பாரதி கேட்டாராம். சார் இது வந்து டைரக்டர் என்கிட்ட சொன்னது சார், நல்லா கேட்டுங்க. அந்த டாக்டர் அடிக்கடி பேசுவார், மயில் உன்னை பிடிக்கல, உன்னோட 16 வயசுல தான் பிடிக்கிறேன், அதனால் 16 வயதிலே போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரீன் ப்ளேயும் கதை தெரிக்க எல்லாமே பாரதி ராஜா சாருக்கு இவர் தான் ஃபுல் ரைட்டான இருந்தார். அது நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதனால் அவ்வளோ பெரிய நட்பு அது. அவருடைய 99% என்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிறது 99% குருநாதர் இறந்த துக்கம் தான் அவர் அது கடைசியாக என்கிட்ட பேசினார். கடந்த வாரம் குருநாதர், இந்த வாரம் சிசியன், எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? அதான் சார் கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாரதி ராஜா கூட இறந்தாருன்னா மகன் சோகத்தில் 1 வருஷம் பிறகு தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்படிலாம் இருந்தார். பட் இவர் அப்படி இல்லை, ஒரு 15 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இறந்தது. அதாவது வர டைரக்டர் எல்லாமே, நான் ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ நிற்கிற இடம் ஏவிஎம் ஸ்டுடியோ தான். வர டைரக்டர் எல்லாமே என்ன செய்வானுங்க, சின்ன பசங்க சார் நான் ஸ்க்ரீன் ப்ளே பாக்கியராஜ் சார்மா பண்ணுவேன் சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடம் இன்னைக்கு வெற்றிடமாக இருக்கு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஒரு பல உதாரணங்கள் இருக்கு. அதாவது ஸ்க்ரீன் பிளேக்கு அவரை தான் எடுத்துக்கணும் சொல்லும்போது நம்ம வருங்காலம் எப்படி சார் அமைய போகுது திரு பாக்கியராஜ் இல்லாத ஒரு சார்? அதான் கேள்வி அழகான கேள்வி, அதான் கேள்விக்குறியாக இருக்குது சார். ஏன்னா இன்னைக்கு திரைப்படத்தில் எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த 7 நாட்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்டு தான். அது என்னென்னா, என்னோட காதலி உனக்கு மனைவி ஆகலாம், ஆனால் உன்னுடைய மனைவி எனக்கு காதலி ஆகக்கூடாது. இந்த நாட்டை வச்சு 2.5 hours படம் தகுதிருப்பார். அதில் அவர் மெசேஜ் இருக்கும், இது இருக்கும். இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன் சார், முந்தானம் முடிச்சு 1983 வந்தது அந்த முருங்கா மேட்ரு. ஆக்சுவலி சயின்ஸ் அது, அதை பாமரத்துக்கும் எடுத்து சொன்ன ஒரே ஆள் பாக்கியராஜ் தான் சார். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் இப்போ போன வாரம் என்னோடய மனைவி வந்து என்ன செஞ்சா, முருங்கா பொரியல் வச்சு என்ன செஞ்சா, மேலே ஒரு 2-3 முருங்கா போட்டு மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சிரிச்சா. அப்போது என்னைக்கு சொன்ன ஒர்த்து பாருங்கள், என்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ஸோ அது மாதிரி ஒரு டைரக்டர்லாம் ரெண்டாவது நம்ம பார்க்க முடியாது சார். சார் எவ்வளோ மிகப்பெரிய இழப்பு சார். பாக்கியராஜ் இந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. எத்தனை அசோசியேட் டைரக்டர், எத்தனை டைரக்டர் எல்லாரும் உருவாக்குனவர். என் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தார் சார். என்னோடய ஃபஸ்ட்டு படத்தை அவர்கிட்ட போட்டு காமிக்கணும் அப்படின்னாரு. அது ரொம்ப என்ன நிறைவேறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரு பாக்கியராஜோட இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு இது போதாத கிழமை எப்படி சார்? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம், அதுக்கப்புறம் அந்த திரும்ப அவருடைய சிசியன், இது என்ன சார் தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் வந்து இறப்பு வந்து அது காலையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். தமிழ் சினிமான் ஜாம்பான் கல்தூன்லாம் சாஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதி ராஜா, பாக்கியராஜ் சார், கேபி சார் இறந்துட்டார். ஸோ டைரக்டர் ஒவ்வொருத்தராக போக சொல்ல இவங்களாம் ஒரு தூண். என்ன எல்லாருக்குமே ஒரு சஜஷன் கேட்குறது, இவங்க வந்து நின்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய வைப்ரேட், ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அவங்களாம் இல்லாமல் போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீண்டும் தமிழக அரசு நன்றி சொல்கிறேன். விஜய் சார் வந்துட்டு இவருக்கு ஒரு அரசு மரியாதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பண்ண வேண்டிய ஆள் கரெக்டாக பண்ணுறாரு, பாரதி ராஜா பண்ணுறாரு, அவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடனே வந்து மரியாதை செலுத்தினாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு செய்யக்கூடிய பெருமைன்ற நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் சார். பட் என்ன பர்சனலாக பார்த்தா எனக்கு பயங்கர லாஸ் சார். எனக்கு எவ்வளோ ஐடியா கொடுப்பார், எவ்வளோ கொடுப்பாரு. திடீர்னு ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், கம்போசருக்கு வா அப்படின்வார். நான் உடனே நைட் போவேன், ஹார்மோனியத்தில் உட்கார வச்சு நைட்டு ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிட்டு கொடுப்பேன். மெல்லிசை மன்னர் எல்லார்ட்டையும் உட்காந்து டைரக்டர் இன்னைக்கு எங்கள் கூட அருமையான ஒரு பாட்டு டைரக்டருக்காக சசக நிசப்பா நிசாசா சச சமக நிசப்பா நிசாசா நீசா பப்பா பாப்பா பாதவா
மம்ம கமக கம கணைப்பகாரி சாமி கவிதை அரங்கேறும் நேரம் எங்கள் டைரக்டர் வந்த இப்படி பார்த்தா ஒரு நாள் பூர்ணிமா மேடம் வந்துட்டு கொஞ்சம் கணிஞ்சிக்கினாங்க, அவர் உடம்பு கெட்டு போகுது நீ சொல்லு அப்படின்ட்டு. நான் அதை சொல்லியிருக்கேன், நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நைட் அண்ட் டே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ இன்னும் அந்த சினிமா 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 அந்த ஒரு திரும்ப ஜெயிச்சு மேலே போய் சிகரம் தொட்ட அவர் வந்து இன்னைக்கு இப்படி இருக்காருன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய லாஸ். அது அவருடைய நிறைவேறாத ஆசையை ஏதாவது உங்களை ஷேர் பண்ணிட்டாரு எப்படி சார்? சார் நிறைவேற ஒரு படம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தார் சார். அவர் என்கிட்ட தான் ஸ்கிரிப்டை பகிர்ந்துக்கினா சார். ரொம்ப க்ளோஸ் சார். வெளியூரில் சில பேர் தான் தெரியும். எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட். அது எப்படின்னா முந்தானை முடிச்சு பார்ட் 2 மாதிரி பண்ணியிருந்தார். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அது வந்துட்டு அதுதான் ஒரு ரொம்ப அந்த ஸ்கிரிப்டை நாட்டு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது தெரியும், அந்த படம் கண்டிப்பாக பண்ணியிருந்தாருன்னா ரீஎன்ட்ரி செகண்ட் இன்னிங் சூப்பராக இருந்திருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் சார். அவருடைய பையன் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறையில் ஜொலிக்காமல் இருக்கிறாரு. ஸோ அதோடைய ஆதங்கம் ஏதாவது பேசியிருக்காரு சார்? இல்லை மிகப்பெரிய இயக்குனர். ஆமாம் அது வந்து சில படங்கள் என்கிட்ட அவரே பகிர்ந்துக்கினாரு. சுப்பிரமணியபுரத்தில் வந்து தம்பி சாந்தனு தான் கேட்டாங்களாம், இவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. பருத்திவீரன் படத்தில் அவர் தான் கேட்டாங்களாம். சில விஷயங்கள் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ரகு, இல்லாட்டி சாந்தனு எங்கேயோ வந்திருப்பார் அப்படின்னு சொன்னார். நான் அதற்கு சொன்ன மாதிரி தம்பிக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, அவன் இன்னும் மிக சிறந்த இதில் வருவான்னு நான் சொல்லுவேன். நான் அப்படியான்னு கேட்டுப்பார். அது ஃபேமிலிக்கு இல்லாத விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துப்பார் சார். அந்த அவர் ஆஃபீஸில் போகணுன்னா எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிடுவார், என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிப்பார். என் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பாசம். கண்டிப்பாக சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம தொடர்ச்சியாக பிரார்த்திக்குவோம். கண்டிப்பாக சார். ரொம்ப சந்தோஷம் சார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைன்னு இறைவர் வேண்டிக்கிறேன் சார்.